அல்லாஹ் சொல்கிறான், என் அடியார்களே, உங்களுடைய முன்னோர், உங்களுடைய பின்னோர், உங்களில் உள்ள மனிதர்கள், உங்களில் உள்ள ஜின்கள் எல்லோரும் ஒரு மைதானத்திலே ஒன்று சேர. எப்படி இருக்கும் அந்த காட்சி? இறந்தோர், பிறப்போர், ஜின், மனிதன் எல்லோரும் ஒரே மைதானத்திலே ஒன்று கூடி விட்டார். எத்தனை கோடி இருப்பார்கள்? கோடி கோடி, எத்தனை கோடி இருப்பார்கள்? நினைத்து பாருங்கள். கற்பனை செய்ய முடியாது. அவர்களின் எண்ணிக்கை அல்லாஹ்வை தவிர அறிய மாட்டான். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் எல்லாம் தங்கள் தேவைகளை கேட்க 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 அதே மைதானத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான். எப்படி? நன்றாக புரியுங்கள். அவர்களெல்லாம் கேட்கிறார்கள், கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான், கொடுத்து கொண்டே இருக்கிறான், கொடுத்து கொண்டே இருக்கிறான். எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்குறான் அல்லாஹ் தஆலா. எல்லாருக்கும் முடிஞ்சிருச்சு. அவங்க கேட்டது முடிந்து விட்டது. அதுக்கு மேலே கேட்கவே முடியல, கேட்க தெரியல. எல்லாம் கொடுத்தாச்சு. எல்லாம் கேட்டதும் கொடுக்கப்பட்டன, எல்லாம் கொடுத்து நிறைவேற்றப்பட்டன. இப்போது அல்லாஹ் சொல்கிறான், மனிதனே, நீ என்ன நினைத்து கொண்டாய்? நீ என்ன நினைத்து கொண்டாய் என்னுடைய கஜானாவை பற்றி? எப்போதாவது நீ ஊசியை நுழைத்திருக்கிறாயா? எப்போதாவது நீ ஊசியை கடலிலே நுழைத்திருக்கிறாயா? அப்படி நுழைத்து எடுத்தால், ஊசியை கடலிலே நனைத்து எடுத்தால் அதன் நுனியிலே எவ்வளவு தண்ணீரப்பா ஒட்டி இருக்கும்? அதன் நுனியிலே எவ்வளவு தண்ணீர் ஒட்டி இருக்கும்? ஊசியை கடலில் நனைத்த காரணத்தால் அந்த ஊசி கடல் தண்ணீரிலிருந்து எவ்வளவை குறைத்ததோ அவ்வளவுதான் என் கஜானாவிலிருந்து குறைந்திருக்கும். அல்லாஹ், ஏதாவது அளவு போட முடியுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் அவ்வளவு விசாலமானவன், அவ்வளவு விசாலமானவன். ரப்பு அவ்வளவு விசாலமானவன்.